ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா குண்டு குண்டு குலோப் ஜாம் தாங்க. ரவையை வைத்து சூப்பராக ஜூஸியாக செய்யலாம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். ஒரு கப் அளவு ரவை எடுத்துக்கலாம். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 2 மினிட்ஸ்க்கு வறுத்து எடுத்துக்கலாம். ரவை கருகக்கூடாது. நல்லா வறுத்து ஆற வச்சு எடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்சர் ஜாரில் மாற்றி நல்லா பவுட்ரு போல் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நம்ம ஒரு கப் ரவை எடுத்தோம் இல்லையா, அதுக்கு 2 கப் பால் எடுத்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், பால் நல்லா கொதித்து வரட்டும். இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ரவையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கட்டியாக இருக்கும். அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஆறி வரட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, அது கூடவே 1 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கைவிடாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லா மாவையும் அந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கணும். எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. அது அப்படியே இருக்கட்டும். சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுக்கு 3 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா கொதித்த பிறகு 3 ஏலக்காய் போல் நசுக்கி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவு கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். இதுதான் கலராக சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதித்து வரட்டும். ரொம்ப திக்னஸாக தேவையில்ல, மீடியமான பதத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கடாயில் நம்ம உருண்டை பச்சி வச்சுருக்க அந்த மாவை எல்லாம் அதில் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக சிவந்து வரட்டும். பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்குன்னு. அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சர்க்கரை பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1/2 hour போல் ஊறி வரட்டும். சூப்பராக இருக்கும். சாஃப்டாக ஜூஸியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீட்டில் அடிக்கடி செய்வீங்க. குழந்தைங்களாம் விருப்பமாக சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.